எல்லாருக்குமே வணக்கம். இந்த மைவி3 ஆட்ஸில் மார்ச் மாதம் வித்ட்ராவல் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே போன வாரமே பேமெண்ட் வந்துருச்சு. இன்னும் பேமெண்ட் வராதவங்களுக்கு இந்த திங்கக்கிழமையிலிருந்து புதன்கிழமைக்குள்ள பேமெண்ட் வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ போன வாரம் வித்ட்ராவல் கொடுத்த எல்லா சிஎம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஜூன் 30க்குள்ளே வரும் அப்படின்ற போல் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, இது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வாரம் கூகுள் மீட் வச்சுருக்காங்க. அந்த கூகுள் மீட்டில் இந்த மைவி3 ஆட்ஸ் எம்டி அவர்களும் கலந்துக்கிட்டார். ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் வித்ட்ராவல் கொடுக்கலையோ அவங்க எல்லாருமே வித்ட்ராவல் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில்வர் மெம்பர், கோல்டு, டைமண்டு, க்ரௌனு இவங்க எல்லாருமே வித்ட்ராவல் கொடுத்துருங்க. ஸோ நாங்கள் ஒவ்வொரு பேஜாக அமௌண்ட்டு போட்டுடுறோம். ஸோ எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு போட்டுடுறோம். ஒவ்வொரு பேஜாக தான் போடுவோம். நீங்கள் வெயிட் பண்ணணும். ஜூன் 30க்குள்ளே போட்டுருவோம். ஸோ அப்படி ஜூன் 30க்குள்ளே வரல அப்படின்னா அங்கிட்டு ஒரு 4-5 நாள் டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஒவ்வொரு பேஜாக போட்டுடுறோம் அப்படின்னு எம்டி சொல்லியிருக்காரு. வித்ட்ராவல் யாரும் கொடுக்காதவங்க எல்லாருமே வித்ட்ராவல் கொடுத்துருங்க அப்படின்ற போலையும் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை கேட்ட எல்லாருமே சில்வராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், டைமண்டாக இருக்கட்டும், க்ரௌனாக இருக்கட்டும் எல்லா மெம்பருமே வித்ட்ராவல் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, வித்ட்ராவல் கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் அடுத்த வாரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த வாரத்தில் தான் கொடுத்தாங்க. போன வாரம் சனிக்கிழமை தான் அவங்க வித்ட்ராவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போன வாரம் சனிக்கிழமைக்குள்ளே பாதி பேத்துக்காவது வந்துடும் அப்படின்ற போல் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பான முறையில் சிஎம் மெம்பர்ஸ் யாருக்குமே அமௌண்ட் கிரெடிட் ஆகலை. ஸோ கோல்டு மெம்பர், டைமண்டு, க்ரௌனு இவங்க 3 பேத்துக்குமே யாருக்குமே அமௌண்ட் இந்த போன வாரம் சனிக்கிழமை வரைக்கும் அமௌண்ட் யாருக்குமே கிரெடிட் ஆகலை. பணம் யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் சனிக்கிழமை அதாவது நேத்திக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா சில்வர் மெம்பருக்கு மட்டும்தான் கிரெடிட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு கிரெடிட் ஆகாமல் இருக்குது. ஸோ அவங்க யாருமே பயப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன் இந்த நாளுக்குள்ளே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும் அப்படின்ற போல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாதி பேத்துக்கு கிரெடிட் ஆகிருக்கும், இன்னும் மீதி பேத்துக்கு கிரெடிட் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2-3 நாளில் சில்வர் மெம்பர் எல்லாருக்குமே இந்த பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. சரிங்களா? நிறைய பேர் இந்த ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் வித்ட்ராவல் கொடுத்துருப்பாங்க சிஎம் மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பேமெண்ட் இந்த சனிக்கிழமை வந்துருச்சு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அப்படின்ற போல் ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் அப்படியே சென்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா நிறைய பேர் நம்பிடுறாங்க. யாரோ ஒருத்தர் பேமெண்ட் வாங்கினவர் அவருடைய பேமெண்ட் ப்ரூஃபை அவர் சோசியல் மீடியாவில் விட்டுருக்காரு. ஸோ அதை அவங்க சேவ் பண்ணி அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோட்டோவில் போய் எடிட் பண்ணி அந்த பேலன்ஸ், அவைலபிள் பேலன்ஸ், அந்த கிரெடிட்டான பேலன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஒரு ஒயிட் லேபிள் வச்சு மறைச்சி, ஸோ அந்த ஃபாண்டு, அந்த நம்பர்லாம் என்ன ஸ்டைலில் அந்த மெசேஜில் வந்திருக்குதோ அதே ஸ்டைலில் அவங்க நம்பரை மட்டும் டைப் பண்ணி அதில் அப்படியே கரெக்டான சைஸுக்கு அவங்க எடிட்டிங் பண்ணி சூப்பராக அதை எக்ஸ்போர்ட் பண்ணி சூப்பராக அதை ஃபேஸ்புக்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மார்ச் மாதம் கொடுத்த பேமெண்ட் எல்லாமே இப்போ வந்துருச்சா, எனக்கு வரல அப்படின்ற போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துருச்சு, எங்களுக்கு இன்னும் வரல, ஸோ எங்களுக்கு எப்போ வரும் அப்படின்ற போல் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. பேமெண்ட் வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு சொல்லுங்கள், வரலைன்னா வரலன்னு கம்முன்னு விடுங்க. ஸோ இதில் ஃபேக் மெம்பர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. அதாவது மைவி3க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மைவி3 ஆட்ஸ் எம்டி ஃபார்ம் அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதில் எம்டி அவர்களே சொல்லுவார். அப்படி இல்லை அப்படின்னா மைவி3 ஆப்பில் வெல்கம் வீடியோவாக ஃபஸ்ட்டு வீடியோவாக வரும், அதில் கூட அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உண்மையே தவிர வேறு எதுவுமே உண்மை கிடையாது. யாரும் எதையும் நம்ப வேண்டாம், எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். சரிங்களா? ஸோ அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை யார் அப்கிரேட் ஆக விட்டாங்களோ உங்களுடைய அப்ளைனை நீங்கள் டைரெக்டாக கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ நீங்கள் இருக்கிற ஊரில் பக்கத்தில் ஸ்டோர் இருக்கும், அங்கே கூட நீங்கள் போய் கேட்கலாம். இல்லைனா ஜோனல் ஆஃபீஸில் கூட போய் நீங்கள் விசாரித்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்லலாம் நிறையா ஸ்க்ரீன்ஷாட் வருது, பேமெண்ட் எல்லாத்துக்கும் போட்டுட்டாங்க, எனக்கு மட்டும் வரல அப்படின்னு சொல்லி யாருமே பயப்படாதீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு வதந்தி தான். சரிங்களா? ஸோ பேமெண்ட் மார்ச் மாதம் வித்ட்ராவல் கொடுத்தவங்க யாருக்குமே இன்னும் பேமெண்ட் வரல. எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேரால் இது சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஸ்டோர் வச்சிருக்கிறவங்களே இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பழைய மெம்பர்ஸ் மார்ச் மாதம் யாரெல்லாம் வித்ட்ராவல் கொடுத்துருந்தாங்களோ, பெண்டிங் அமௌண்ட் இருக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே இந்த வாரத்திலே கிரெடிட் ஆயிரும் அப்படின்ற போல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் தெரியும் அந்த பழைய அமௌண்ட் நமக்கு வருமா வராதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.
ஸோ இப்போ இந்த போன வாரம் கூகுள் மீட்டில் வந்து எம்டி சொன்னார் இல்லைங்களா? ஸோ அப்பயே வித்ட்ராவல் நிறைய பேர் போட்டிருப்பீங்க. இந்த போன வாரம் வித்ட்ராவல் போட்டவங்களுக்குலாம் எப்போ அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஜூன் 30 வரைக்கும் சொன்னாங்க. ஸோ அப்படியே லேட் ஆனாலுமே அங்கிட்டு ஒரு 4, 5 நாள் வந்து டைம் ஆகலாம், வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் டைம் வச்சுக்கலாம். ஸோ ஜூலை 5க்குள்ளே நமக்கு எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜூலை 5 தாண்டி போனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் ஆனால் கண்டிப்பான முறையில் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஓஎம் மெம்பர் எல்லாத்துக்குமே பேமெண்ட் போட்டு முடிச்சிட்டாங்க. பிஎம் மெம்பர் எல்லாத்துக்குமே பேமெண்ட் போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த போன வாரம் சில்வர் மெம்பர் எல்லாத்துக்குமே பேமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் போட்டு முடிக்கல. அதுவும் வந்து இன்னும் பாதி ப்ரோசஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் பாதி இருக்குது. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோல்டு, டைமண்டு, க்ரௌனு தான். ஸோ இந்த 3 மெம்பருக்குமே வந்து இந்த ஜூன் 30க்குள்ளேயே போட்டுடலாம் அப்படின்ற போல் ஒரு ஐடியா இருக்குன்ற போல் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் மைவி3யோட அப்டேட்டு. ஸோ யாருமே வந்து இந்த மார்ச் மாதம் வித்ட்ராவல் கொடுத்தவங்க அமௌண்ட் எல்லாம் வந்துருச்சு, எனக்கு வரல அப்படின்னு சொல்லி யாராவது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க, யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யாருமே நம்ப வேண்டாம். ஸோ அப்படி வரலை, அப்படி வந்ததுன்னா நம்ம சேனல்லையே அதை பற்றி ஒரு அப்டேட் வீடியோ வந்து போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.